அதிமுக, திமுக மற்றும் பிற கட்சிகளின் தேர்தல் அறிக்கையின் ஒத்த அம்சங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வரும் ஆண்டில் நடத்தப்படும் என்ற ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளன. மதுவிலக்கை பொறுத்தவரை அதிமுக படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும், மதுவிலக்கு சட்டம் இயற்றப்படும் என்று திமுகவும், முழு மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என பிற கட்சிகளும் தெரிவித்துள்ளன. பால் விலையை பார்க்கும்போது 1 லிட்டர் பால் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என அதிமுக அறிவித்துள்ளது. 1 லிட்டர் பாலுக்கு 7 ரூபாய் குறைக்கப்படும் என்று திமுகவும், பால் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என தேமுதிகவும் அறிவித்துள்ளது. லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்படும் என அதிமுகவும், லோக் ஆயுக்தா சட்டமாக இயற்றப்படும் என திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளும் அறிவித்துள்ளன. விவசாய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என அதிமுக, திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளன. கல்விக் கடனை பொறுத்தவரை வேலையில்லாதவர்களின் கடனை அரசே செலுத்தும் என அதிமுக அறிவித்துள்ளது. ஏழை எளிய மாணவர் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என திமுக அறிவித்துள்ளது. மின்சாரத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் 100 யூனிட் வரை இலவசமாக வழங்கப்படும் என அதிமுகவும், மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தும் வசதி கொண்டுவரப்படும் என திமுகவும் அறிவித்துள்ளது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சீரமைக்கப்படும் என பாமக அறிவித்துள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் அதிமுக, திமுக கட்சிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் மீனவர் பிரச்சினையில் தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என திமுக, அதிமுக அறிவித்துள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அதிமுக, பாமக உள்ளிட்ட பிற கட்சிகள் அறிவித்துள்ளன. அரசு வேலை வாய்ப்பில் முதல்நிலை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என திமுக அறிவித்துள்ளது. வழக்கம் போல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன், பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர், மாணவர்களுக்கு மடிக்கணினியுடன் வைஃபை வசதி இலவசமாக வழங்கப்படும் என அதிமுக அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு பேனா முதல் ஐபேட் வரை இலவசமாக வழங்கப்படும் எனவும், அனைவருக்கும் மருத்துவம் இலவசமாக அளிக்கப்படும் என பாமக தங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளன.